ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல டின்னருக்கு கத்திரிக்காய் சம்பல் ரெசிபி தான் செஞ்சிருக்கேன். கத்திரிக்காய் சம்பல் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி செஞ்சேன் அப்படின்னு பாத்துடலாம். சம்பல் செய்யறதுக்காக காஞ்ச வரமிளகா, அது கூட 4 பல்லு வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் 4ஆ கட் பண்ணி பொரிச்சிடலாங்க. ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. அதே மாதிரி நான் ஃப்ரை பண்ணும்போது எந்த விதமான மசாலாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணல. கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயவும் கிராம்பு பட்டை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் செவக்கவும் அது கூட தக்காளி உப்பு சேர்த்துடலாம். புதினா தூள் அது கூட பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அரைச்ச வரமிளகா விழுத சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி. பொரிச்ச கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இப்போ என்னோட ஸ்டைலில் சூப்பரான கத்திரிக்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.